நம்முடன் மனம் வெளுக்கும் மருந்து என்ற ஒரு அருமையான சிந்தனை தலைப்பை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றிய சிந்தனை ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை பற்றி சிந்திக்கலாம். மனம் வெளுக்கும் மருந்து அப்படின்றதுல நம்மளுடைய ரீச் பண்ண வேண்டிய அடைய வேண்டிய இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவருடைய குறளும் நமக்கு அதுதான் சொல்லுது. மனத்துக்கண் தூய்மை மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பிற. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறச்செயல்களையே மிகவும் சிறந்தது எது அப்படின்னு சொன்னால் மனத்துக்கண் மாசிலநாதல், மன தூய்மை பெற வேண்டும், மனம் வெளுக்கும் மருந்து. ஒரு குளிகை மாதிரி கிடச்சிதுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணியில் அந்த டேப்லெட்டை போட்டு முழுங்கிட்டு அந்த மருந்தை நான் சாப்பிட்டேன், என் மனசு வெளுத்துருச்சு அப்படின்னு எளிமையாக சொல்லக்கூடிய மருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்மளுடைய அந்த அளவுக்கு நம்ம நம்ம உடம்பையும் மனசையும் மாற்றி வச்சிருக்கிறோம், இயற்கையிலிருந்து மாற்றி வச்சிருக்கிறோம். உண்மையில் எளிமையான மருந்து தான், ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு சில படிகள் இருக்குது. அதை உணர்ந்துக்கணும், அவ்வளவுதான். நான் 2 பத்திரிகை செய்திகளை வைத்து இன்றைய பேச்சு சிந்தனைக்கு நம்மளை கொண்டு செல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றும் இல்லை, சுல்தான்பூர்ன்ற ஒரு இடத்துல கடந்த 25ஆம் தேதி ஒரு திருமண ஊர்வலம் நடந்தது. இது பேப்பரில் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, என்னுடைய கற்பனை அல்ல. 25ஆம் தேதி திருமண ஊர்வலம் நடைபெற்றது. அப்பொழுது ஒலிபெருக்கியில் அதிக சத்தத்துடன் பாடல் ஒலிக்கப்பட்டது. இந்த டிஜே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மிகுந்த ஓசையோடு அது ஒளிபரப்பியிருக்காங்க. அந்த ஊர்வலம் நடந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை இருந்திருக்கு. அந்த கோழி பண்ணையில இருந்த கோழிகளுக்கெல்லாம் அதிர்ச்சி ஏற்பட்டு இறந்தே போச்சான். எது? இந்த ஓசையை கேட்டு, மியூசிக்குன்னு நம்ம சொல்றோமே, இசை அப்படின்னு சொல்றோமே, அது. இதை அறிந்த கோழி பண்ணை உரிமையாளர் என்ன பண்ணாரு, அந்த ஒலிபெருக்கி கிட்ட போய் கேட்கிறாரு. உரிமையாளரிடம், ஒலிபெருக்கி டிஜே உரிமையாளரிடம் போய் சத்தத்தை குறைக்கும்படி கூறியுள்ளார். ஆனால் அவர் கண்டுகொள்ளவில்லை. கோழி பண்ணை ஊழியரிடம் பல முறை வேண்டுகோள் விடுத்தும் பலன் இல்லை. ஒலிபெருக்கியின் சத்தத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் கோழி பண்ணையில் இருந்த 140 கோழிகள் உயிரிழந்தன. 1 2 இல்லைங்க, 140 கோழிகள். இதனால் போலீஸ் கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொண்டு அந்த பண்ணை உரிமையாளர் புகார் தெரிவிச்சிட்டார். அவங்க அந்த போலீஸ் வந்ததுனால அந்த இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, உரிமையாளர் நான் இழப்பீடு கொடுக்குறேன் அப்படின்னு அப்பத்திக்கு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிட்டு போலீஸ் சென்றதும் அவர் தப்பி சென்று விட்டார். இந்த இறந்த கோழிகளை பரிசோதனைக்கு அனுப்பியதில் அதிக சத்தத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இதய செயலிழப்பு ஏற்பட்டு கோழிகள் இறந்ததாக உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த டிஜே உரிமையாளரை கைது செய்து அவரது டிஜே வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இது செய்தித்தாளில் வந்த செய்தி. இதுவும் ஒரு செய்தி. 10ல் 1 11ன்னு இதை கடந்து போக முடியலை. அம்மா, இந்த கோழி, ஏமா மனுஷன் சாவறதெல்லாம் தெரியலையா அவனுக்கு, கோழி சாவறதெல்லாம் ஒரு செய்தியா? இதை போய் சொல்லி நாம சிந்திக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது கடந்து போகக்கூடிய ஒரு செயல் அல்லவே. திருமணம் என்பது, ஒரு திருமண நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இனிமையான ஒரு நடப்பு, ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். அது நம்மளுடைய உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அதுல கொண்டாட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்படி டிஜேன்றது எவ்வளோ, அந்த உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமா வைக்கிறாங்க, எல்லா இடங்கள்லையும் வைக்கிறாங்க. எத்தனை பேர் அதை அளவு முறை அப்படின்ற ஒன்றை கடந்து திரிக்க விடுறது தான் ஒரு அளவுக்கு மீறி போகும்போது தான் அது
கொண்டாட்டமா நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. விருந்து கூட சாப்பிடுற அளவு இல்லை, சாப்பிட முடியாத அளவுக்கு பரிமாறணும். அதுல 70% குப்பையில தான் போகும். அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. கொண்டாட்டம் அப்படின்றது இயற்கைய மதிக்காம அது என்ன கொண்டாட்டம்? இதை உணர வேண்டாமா? நம்ம 1 2 3 4 கோழிங்களாங்க செத்துச்சு. ஒரே நிகழ்வுல 140 கோழிகள் செத்துது. கோழி தானே, அது ஒரு 5 அறிவு உயிரினம். அதுக்கு போய் நம்ம நினைக்கணும் அப்படின்னா, ஆனா நம்மளுடைய செயல் கோழிக்கு மட்டும்தான் அதிர்ச்சியை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த அதிர்வலைகள் அந்த உயிரினங்களோட மரணத்தையே அதுங்களுக்கு கொடுத்தாலும் கூடி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காதா? இதை நாம் சிந்திக்காம கடந்து போக எப்படி முடியும் நம்மளால? இன்னொரு நிகழ்வு, இது கோழி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுல நாம எதை சிந்திக்கணுமோ அதை நம்ம எடுத்துதான் ஆகணும். அதற்கும் இல்லாம இப்போ மனிதர்களே இதே போல இறக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்குது. கண் முன்னே மரணத்தை கண்டோம்னு தப்பிச்சவங்க சொல்றாங்க. மத்திய பிரதேசத்துல எதுக்கு போனாங்க? ஜபல்பூர்ல பார்க்கி அணையில சுற்றுலா பயணிகள் உல்லாசமா சொகுசு படகுல போனாங்க. விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. அந்த மகிழ்ச்சியாக தொடங்கிய அந்த சுற்றுலா பயணம் மரண போராட்டமாக மாறிய துயர தருணங்களை விபத்தில் உயிர் தப்பியவர்கள் கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது 11. அதுவும் ஒரு செய்தித்தாள்ல வந்த நிகழ்வு தான். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வழக்கறிஞர் அவர் சொல்றாரு, படகு ராட்சத அலைகளால் சிக்கி கொண்டது. சுமார் அரை மணி நேரம் அங்கு மரண ஓலம் கேட்டது. எல்லாமே விழ ஆரம்பிக்கிறாங்க. படகின் ஒரு பகுதி உடைந்து தண்ணீர் புகுந்து கண் முன்னே மரணம் தெரிந்தது அப்படிங்கிறாங்க. உடனடியாக செயல்பட்டு அங்கிருந்த லைஃப் ஜாக்கெட்டுகளை எடுத்து எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு கொடுத்து போட்டு தப்பிச்சோம். இல்லைன்னா அப்படி நாங்கள் செய்யலைன்னா இன்னைக்கு நாங்கள் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விபத்து எப்படி நடந்துச்சுங்க? இதுக்கும் அவங்களே காரணம் சொல்றாங்க. முதல்லயே எச்சரிக்கை விடப்பட்டது. மோசமான வானிலை இருக்கும்னு முன்னெச்சரிக்கை இருந்தும் அந்த லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட படகு இயக்கப்பட்டது. அதுல ஏறினவங்களாவது அந்த ஊழியர்கள் முறையான வழிகாட்டுதல்களை வழங்கவில்லை. லைஃப் ஜாக்கெட் எல்லாருமே போட்டிருக்கணும். உயிர் காக்கும் அந்த கவசத்தை போட்டு தான் படகு சவாரி செஞ்சிருக்கணும். அதையும் செய்யல. அப்போ எவ்வளவு அனாவசியமாக உயிர் அப்படின்றது கண்ணு முன்னாடி மரணத்தை பார்த்தோம் அப்படின்றது என்ன சொல்றது? இந்த சம்பவத்தை நம்ம கையில இருக்கிற பொருள் என்னன்னு நமக்கு தெரியல. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல், உயிர், மனம் இதெல்லாம் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்ததுன்னு உணர்ந்தாதானங்க நம்மளால வாழ்க்கைய நல்லா நடத்த முடியும். ₹1,00,000 கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறோங்க. கையில ஐபோன் வாங்கிட்டோம். இவ்வளோ ரூபாய் போட்டு வாங்கிட்டோம். ஆனா அந்த போனை பத்தின ஒரு அறிவும் இல்லை. அந்த போன்ல என்னென்ன செய்யலாம், எப்படி குறிப்புகள் எடுக்கலாமோ எத்தனையோ விஷயங்கள் அந்த ஆப்பிள் போன்ல செய்யலாம்னு சொல்றாங்க, ஐபோன்ல செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா நான் தெரியாத ஒருவர் அந்த 1,00,000 செலவு பண்ணி வாங்கி கையில வச்சு சும்மா ஆன் ஆஃப் பேசுறதுக்கும் பேசுறதை நிறுத்துறதுக்குமே அந்த ஆஃப் பட்டன் ஆன் பட்டன் மட்டுமே உபயோகிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு பட்டன் போன் போதாதா? ஆனா நம்ம சிந்திக்கிறோமா? பகட்டு என் கையில இருக்கிறது ஐபோன், அதை வச்சுட்டு இருந்தாவே இன்னும் ஒரு தனியாக ஒரு பெருமை வரதான் நாம் நினைக்கிறோம். இயற்கையை விட்டு ரொம்ப தூரத்தில் பயணித்து கொண்டே இருக்கும். இதில் மனம் வெளுக்கும் மருந்தை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், நம் கையில் உள்ளது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த உடல் எவ்வளவு அற்புதமான ஒரு ரோமத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்பையும் நான் எடுத்து பாருங்க. இதை போல ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு வேற எங்கேயாச்சும் இருக்குன்னா இதை போல நம்மளால செய்ய முடியுமா? இப்பேற்பட்ட உடலை நாம அழகா வச்சிருக்கிறோமா? நல்லா சுவாசிக்கிறோமா? நல்லா சாப்பிட்டு ஜீர்ணிக்கிறோமா? படுத்தா தூங்குறோமா? கொடுத்த இந்த உடம்பை அழகா பயன்படுத்தி வச்சிருக்கிறோமா? முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலின்னு சொல்லிக்கிட்டு திரியிறோமா? ஒரு நல்ல மழை அடிக்கிற மலை சாரல் சுட சுட ஒரு கோப்பையில ஏதோ ஒரு பானம்
குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சு அருமையாக அருந்தி குடிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியலை. அந்த ஆவி பறக்கும், மூக்கு கிட்ட நம்ம வாயில் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறோம், ஆவி பறக்கும், கண்ணில் ஆனால் காட்சி மறையவே மறையாது, அந்த ஆவி அடித்தாலும் மறையாது. கண்ணாடி அணிந்தவங்களை கேட்டு பாருங்க, 2 செகண்டில் அந்த கண்ணாடி ஆவியால் மறைஞ்சிடும், கண் தெரியாது. அப்போ உண்மையில் நம்ம கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு, ஆவி அடித்தா கூட மறைக்காத அளவுக்கு இந்த லென்ஸுக்கு, கண்ணில் இருக்கிற இந்த லென்ஸுக்கு ஈடு இணையாக எந்த ஒரு ₹1,00,000 போட்டு வாங்கின கேமரா கூட ஈக்குவல் பண்ண முடியாது. ஷட்டர் ஸ்பீடு இருக்கிற அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு ஈடு இணை. கண்ணு ஒரு உறுப்பு நம்ம சொல்கிறோம், பஞ்சேந்திரிய தவம் இன்னைக்கு நம்ம பண்ணோம். காதால் கேட்கிறது, மூக்கால் நுகர்றது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் நமக்குள்ள செய்கிற அற்புதங்கள் என்ன? உணர்ந்து இருக்கிறோமா? 2 செய்தி இதை பார்த்து நம்மளால அப்படியே கடந்து போக முடியுதா? ஏன் இந்த நிகழ்வுகள் ஏன் நடக்குது, என்கிட்ட என்ன பொருள் இருக்கு அப்படின்ற உணர்வு இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. நம்மளுடைய மகான் 1967ஆம் ஆண்டு மனவழ்க்கை ஞானக்களஞ்சியம் அப்படின்ற பாடல்ல 1620வது பாடல் பழிச்சுமை அகற்று அப்படின்றதுல ஒரு 4 வரி பாடல் எழுதியிருக்கார். ஐயுணர்வின் வயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். எப்படிங்க? மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர். ரிஷி சொல்லியிருக்கார். 67 நான் பிறக்க கூட இல்லை. எத்தனையோ மெய்யாளர்கள், மகான்கள் நிறைய வழிகளை கண்டுபிடிச்சு மனிதர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த பயிற்சிகளை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள்? கற்றுக்கொண்டாலும் அதை தினசரி செய்கிறார்களா என்பது கேள்விக்குறி. மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். நாம வந்தவங்க கூட சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த வழிக்கு வந்தவங்க கூட நம்மளாலெல்லாம் இந்த ஜென்மத்துல இந்த பிறவியை தாண்ட முடியாது. திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, பிறவி பெருங்கடன் நீந்தார் இறைவனடி சேராதார். நீந்த முடியும் யா, எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் இந்த நீந்த முடியும், அழகா வாழ முடியும், அற்புதமா நீயும் மகிழ்ந்து வாழ முடியும் அப்படின்றத காமிக்கிறாங்க, சொல்லி இருக்காங்க, பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஆனால் நாம அதை உணர்ந்தோமா, செய்கிறோமா அப்படின்றது கேள்விக்குறிதான். எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள், கொண்டாட்டங்கள் என்ற பேரில் இறை வழிபாடிலிருந்து இயற்கைக்கு எதிரான செயல்களையே நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா எங்க காப்பாத்துறது? மனம் வெளுக்கும் மருந்து எப்படி கிடைக்கும்? அப்ப என்னதான் வழி? தவம், அறம், உடற்பயிற்சி, இயற்கை, உண்மை, தத்துவங்கள், உலக சமாதானம், எல்லாமே என்ன லிஸ்ட் நீங்க போடுறீங்களோ 1619வது பாடல். தவம், அறம், உடற்பயிற்சி, இயற்கை, உண்மை, தத்துவங்கள், உலக சமாதானம் எல்லாம் நவ உலகீர் பேசுதற்கு மட்டுமல்ல, நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை. நாம நல்லா வாழறதுக்கு இதெல்லாம் தேவைங்க. நவ உலகீர் பேசுதற்கு மட்டுமல்ல, நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை. பவ வினைகள் எண்ணற்றதாற்றி வாழ்ந்த பதிவுகளால் உடல் நோய்கள், மனக்குழப்பம், அவரவர்கள் செயல் மூலம் திருத்தம் பெற்று அறிவு விழிப்பில் வாழ எவர்க்கும் தேவை. நாம் மனுஷனா பிறந்திருக்கோன்றதே எத்தனை பேருக்கு தெரியுதுங்க? மனிதன் அப்படின்னா அவனுடைய அற்புதம் என்ன? மனம்னா என்ன? உடல்னா என்ன? உயிர்னா என்ன? இந்த உடல் எவ்வளவு அற்புதமான உறுப்புகளை கொண்டது. எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் திருப்பி கொண்டு வரவே முடியாது, அவ்வளோ அற்புதமான இந்த உடல். இந்த உடலுக்கு உள்ள உயிர் என்பது ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இவ்வளவுதான் இதனுடைய காலம் அப்படின்ற அதுவும் தெரியாது. என்னைக்கு பிரெத் பிகம்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காற்று எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க மூச்சு எடுக்கிறீங்களே, அது நீங்க எடுக்கிறீங்களா? இறைவனிடத்திலிருந்து நமக்கு வந்த பரிசாக ஒவ்வொரு நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நொடியும் நமக்கு இறைவனா இடத்திலிருந்து நம்ம உடலுக்கு உயிர்ப்பிக்கிறதுக்காக, நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு தொடர்பு, நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பாக ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த உயிர் மூச்சு இயங்கிட்டு இருக்குது. அதை பத்தி நமக்கு தெரியுமா?
உட்கார்ந்து கேட்கிறோமே, வசதியா இருக்குதுன்னு சுருங்கிக்கிறோம். அந்த நுரையீரல் 2 பக்கம் வச்சிருக்கிறாரு கடவுள். 2ம் நல்லா விரிஞ்சு அத்தனை எம்எல்ஏ வாங்கணும், 500 எம்எல்க்கு மேல வாங்கணும்னு சொன்னா இது ஒரு 3 எம்எல் வாங்குவாங்களா இவங்களுடைய செயல்கள்? இல்ல. அத நம்ம இந்த உடல், இந்த உயிர், மனம், எல்லாவற்றையும் கவனித்தல் மனம். ஆனா தன்னை பற்றி அறியாமல் தானே கெடுகின்றார்னு சொல்லுவாங்க. தன்னை பற்றி அறியாமல் தானே கெடுதாமா. மனதை கொண்டு வேதாத்ரி மகரிஷி சொல்றது, மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை முழுவதுமாக அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனது தாங்க மாபெரும் வழி, செயல், கருவி. அதை கொண்டுதான் நாம இதை என்னன்னு உணரணும். மனிதனுடைய பெருமையை அவன் மனதால் தான் உணர முடியும். நம்மளுடைய பெருமையை நம்ம மனதால் தான் உணர முடியும். அந்த மனம் வெளுக்கும் மருந்து தன்னை அறிதல், தன்னை உணரணும். தனக்கு இந்த வாழ்க்கையில் நம்மிடம் உள்ளது என்ன, அதை எப்படி நாம வச்சிருக்கிறோம், எப்படி உபயோகிக்கிறோம், அதற்கு எதெல்லாம் நமக்கு துணை புரிகிறது. மனதை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். தன்னை அறிதல் மனம் வெளுக்கும் மருந்து. அதை எப்படி நாம் செய்ய போறோம்? தன்னை அறிதல தவம் செய்யலாம், மௌனம் இருக்கலாம், பயிற்சிகள் செய்யலாம். இந்த உடலை பேணி காக்கிறது கூட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி, உயிருக்கான பயிற்சி, காயகல்ப பயிற்சி. வேதாத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த காயகல்ப பயிற்சி உயிருக்கானது, தவம் செய்வது, அகத்தாய்வு செய்வது மனதுக்கானது, உடற்பயிற்சி உடலுக்கானதுன்னு சொல்றோம். பல பேர் பல விதங்கள்ல பல பயிற்சிகள்ல கொடுத்துருக்காங்க. பதஞ்சலி ஐயா 8 பிராணம், இயமம், நியமம்னு அவருடைய 8 பயிற்சிகளை அவர் பதஞ்சலி யோகமா அவர் கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் நிறைய விதத்துல கொடுக்குறாங்க. நிறைய வழிகள் இருக்கு, நிறைய மார்க்கம் இருக்கு. ஏன் எப்படி நிறைய மார்க்கங்கள் இருக்குன்னா, அடையக்கூடியது ஒரே பொருள் தான். அந்த ஒரு பொருள் பற்றிய அறிதல் இல்ல, உணர்தல் இல்ல, புரிதல் இல்ல. அதனால பேதமைப்பட்டு விலகி நிக்கிறோம். மறைப்பொருள்னு சொன்னாங்க. மகரிஷி கொண்டு வந்து சொல்றார், நிறைப்பொருள் எங்குமே நீக்கமற நிறைந்திருக்கிற பொருள் இறைநிலை. அதை உணர்த்துறாரு நமக்கு. நீங்க எப்ப நினைச்சாலும் அந்த பொருள் இல்லாம நீங்க இல்லவே இல்லை. உங்கள் எல்லோருக்குள்ளவும் அது இருக்கத்தான் செய்கிறது. மதிப்போரை மதியாதர இருவருக்கும் சமமாக இருப்பது அந்த இறைநிலை. நீங்க வணங்கினாதான் அது உங்களை வாழ்த்தும் அருளும் அப்படின்னு இல்லை. அது எல்லோரையும் சமமாக வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கு பாருங்க. நிறைவாக நிறைப்பொருளை எங்கேயோ மலை தாண்டி கடல் தாண்டி எங்கேயோ இருப்பதாக நாம் பாவனை செஞ்சுக்கிறோம். அப்ப தன்னை அறிதல் வேண்டும், விளங்குதல் வேண்டும். நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இறைவன், இயற்கை பொருள், இறை பொருள் என்பதை நாம உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா, உணர்தல் நமக்கு நம்ம மனம் வெளுக்கும் மருந்து. எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும்னு சொன்னா, தன்னை அறிய வேண்டும். அதற்கான பயிற்சிகள் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சிகளும் இதுதான். 5 பயிற்சிகள் தோற்றுவாய் அப்படின்ற இன்னொரு பாடல் 1621 பாடல்ல அவர் சொல்ற கருத்தை கவனிச்சு பார்க்கலாம். பொருள் தேவை அனைவருக்கும் பொதுவாம். காமம் பொருந்திய பூரிப்புடைய வயதில் தேவை அருள் தேவை அறிவு நுட்பம் உடையோர்கட்கே. அவரவர்க்கும் இவை கிடைக்க தடையுண்டானால் மிரள்கின்றார் மக்கள். அவங்க அந்தந்த வயசுல கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா மிரள்கின்றார் மக்கள். உடல் உள்ள வேகம் மீறி திசை மாற வன்முறை செய்யலாம். இருள் புகுந்து 5 பெரும் பழிச்செயல்கள் இயற்றி வாழ்வில் துன்பம் பெருகச் செய்வார். துன்பம் தனக்கு மட்டுமா செய்யறோம்? தான் செய்யக்கூடிய துன்பம் தன்னோடு மட்டும் மறைந்து விடாதே, அது இந்த சமுதாயத்துக்கும் போகுமே, எல்லோரையும் பாதிக்குமே, உலகத்துக்கே பாதிப்பா முடியுமே. அப்ப தன்னை அறிதல் யாருக்கெல்லாம் கிடைக்கணுங்க? மனிதனாக பிறந்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இல்லையா?
அனைவரும் உணர வேண்டும் இல்லையா? இந்த ஐபோன் என்ன வேலை செய்யுது, என் கையில் இருக்கிற பொருள் என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரியாமல் அந்த பொருளை வச்சுக்கிட்டு நாய் பெற்ற தெங்கம்பழமா, நாய் பெற்ற தெங்கம்பழம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த நாய் அந்த தேங்காவை உரிச்சு அது முழுசா அந்த மரத்துலேருந்து விழுந்த தேங்காவை எடுத்துக்கும். ஆனால் அதை உரிக்கவும் தெரியாது, உடச்சி சாப்பிடவும் தெரியாது. ஆனால் அது யாருக்கும் கொடுக்கவும் செய்யாது. யாராவது வந்தால் உருமும், கத்தும், கொடுக்கவும் கொடுக்காது. நாய் பெற்ற தெங்கம்பழம்னு ஒரு பழமொழி. நாய் பெற்ற தெங்கம்பழமா நம்ம உடல் உயிர் மனம் போகணுமா? எப்பேற்பட்ட உடல் உயிர் மனம் இது? பாரதியார் தெய்வத்துக்கிட்டே கேள்வி கேட்கிறார். சொல்லடி சிவசக்தின்றார். எவ்வளவு உரிமையோட கேட்கிறார் பாருங்க. சொல்லடி சிவசக்தி, நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ? இவ்வளோ அற்புதமான ஒரு அறிவும் உடலும் படைச்சிட்டு நல்லதோர் வீணை செய்தே, அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு உரிமையோட டி போட்டு பேசுறாரு கடவுளை. அது ஒரு உயர்ந்த ஜாதியில பிறந்தாதான், உயர்ந்த ஒரு சமூகத்துல பிறந்தாதான் முடியுமா? இல்ல, பிறந்த அனைவருக்கும் முடியும். உயிர் உள்ள அனைவருக்கும் முடியும். இதன் மனிதன் எத்தனை பேர் நாம் உணர்ந்து கொள்கிறோம், உணர்ந்தபடி வாழ்கிறோம். தினசரி செய்யணுங்க பயிற்சி, தினசரி செய்யணும். அப்படி தினசரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் இல்லைன்னா ஏங்க நம்ம உடலை பார்த்துக்கிறதுக்கு வேற யாராவது உதவி தேவையா? நம்மளோட உடலை பார்த்துக்கிறதுக்கு, பேணி பாதுகாக்கிறதுக்கு, நம்மளுடைய மனதை, நம்மளுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு நமக்கே முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் நம்ம தள்ளி போடுறோம்? அதுதானே தலையாய கடமை. எழுந்த உடனே செய்ய வேண்டியது, நமக்கு செய்ய வேண்டியது தானே. அது நம்மளை பாதுகாத்துக்கிட்டாவே, இதை ஒழுங்கா செய்தாவே, இந்த சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டமும், தனி மனிதனும் சிஸ்டம் ஒழுங்கா வச்சிருந்தான்னா அத்தனையும் ஒழுங்கா இருக்கும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. அப்ப இந்த பிண்டத்தை சரி பண்ணாவே அண்டமும் சரியாகும் இல்லையா? நாம எல்லோரும் தொடர்புல தானே இருக்கிறோம். தனித்து இயங்கினாலும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு நமக்கு கிடைக்கணும். பண்பாட்டை உயர்த்தணும். நாம எல்லாம் உருவத்துல வேறையா இருக்கலாம், வேற இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் ஒரே கடல் அலை போன்ற கருமையம், நம்மளுடைய கருமையம் இணைந்தேதான் செயல்படுகிறது. அப்ப இதையெல்லாம் பற்றிய அறிதல் வேண்டும், புரிதல் வேண்டும், தன்னை அறிதல். நம்ம இன்னொரு உயிரை பத்தி அவங்களுடைய அனுபவங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா அதை நம்ம உணரணும்னு சொன்னா நம்ம உடல்ல நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள்ல தான் அது உணர முடியும். வேற எதை கொண்டும் இந்த உடல் எல்லையை தாண்டி உணர்வது அப்படின்றது இந்த உடலுக்குள்ள வந்தா தான் உணர முடியும். அப்ப அதற்கு செம்மையாக இந்த உடலை வைக்க வேண்டும். 40 வயசு கடந்துருச்சுங்க, அதனால எனக்கு முட்டி வலி வந்துருச்சுங்க. உண்மையில் 40 வயது கடந்தால் முட்டி வலி வருமா? ஆனா நம்ம ஈஸியா சொல்லிப்போம், எனக்கு வயசாயிடுச்சுங்க, அதனால கொஞ்சம் உட்கார முடியலங்க, நிக்க முடியலங்க, நடக்க முடியலங்க. அது உங்களுடைய பழக்கத்தினால் வந்ததா, வயதானால வந்ததா? 120 வயது நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 120 வேண்டாங்க, 60 வச்சுக்கலாமே. 60, அதுல பாதியே வச்சுக்கலாமே. அந்த 60 வரைக்கும் என் காரியங்களை நான் செய்யக்கூடிய, நான் எடுக்கணும், எழுந்துக்கணும், உட்காரணும், படுக்கணும், என்னுடைய செயல்களை நான் செய்யணும். நான் உயிர் வாழும் வரை என்னுடைய காரியங்களை இலகுவாக, சிரமமின்றி, டிசீஸ் கிடையாது, வித் ஈஸ், எளிமையாக என்னுடைய உடலை நான் பேணி காக்க வேண்டும். இதை செய்தா போதுங்க. மனம் வெளுக்கும் மருந்து மனத்துக்கண் மாசிலனாதல் எல்லோராலும் அடையக்கூடிய ஒன்று. அது தன்னை அறிதல், உணர்தல், கவனித்தல், விழிப்புணர்வோடு வாழ்தல், எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அதை ஒத்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இதுகாரும் செவி மடித்த உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.